இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல அப்படின்னு ஒரு சரி, நான் ஏன் அப்ப வச்சுக்கணும்? எனக்கு அது பிடிக்கலன்னு சொன்னா நான் அது போயிட்டு காலையில போயிட்டு போட்டுட்டு அது சாமியெல்லாம் சுத்திட்டு கீழே வந்து வெளியே வந்து வண்டி ஏற போற நேரத்துல ஒரு தம்பதியில இருந்து செல்ஃபி எடுத்தாங்க. அப்ப நான் எடுத்தது அது. என்னன்னா இப்படி திருநீர் வச்சுக்க வேண்டிய சூழலோ இல்ல நான் அழிக்கல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இப்படியான பழக்கங்கள்லாம் இருந்துச்சு, கிளாரிபிகேஷன் கொடுக்க வேண்டிய இடத்துல எனக்குன்னு ஒரு இல்ல இந்த அழுத்தத்தை பிஜேபியால கொடுக்குற அழுத்தம் கிடையாது. இப்ப நீங்க கேள்வி கேட்கறதா சொல்றேன். எனக்கு பிஜேபி காரன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசுக்காரங்களுக்கு நான் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. நீங்க ஊடகவியலாளர்ங்கிற முறையில நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்க, விமர்சனங்கள் வெளில இருந்து நீங்க கேட்கறீங்க, நான் சொல்றேன் இல்ல நான் சொல்ல மாட்டேன். நீங்க கேட்கறீங்க அதனால நான் சொல்றேன். நான் என்ன அதுல சொல்ல வரேன்னு சொன்னா அதை வச்சுக்க கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா அது வச்சுக்கிட்டா எனக்கு பெரிய புண்ணியம் கிடைக்கணும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. அழிச்சிட்டா எனக்கு புண்ணியம் போயிடும்னு எனக்கு நம்பிக்கை கிடையாது. எல்லாம் ஒண்ணுதான். சாதாரணமா வந்து இப்ப நம்ம வந்து எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்க அம்மா திருநீர் வைக்கிறது வச்சிருக்குமா, ரைட்டு. நான் இப்ப பேரணி திருச்சி முடிச்சுட்டு வந்தேன். ஏன்னா எங்க அம்மா வெளியே அப்படியே இல்லை அப்படின்ட்டாங்க. வீட்டுக்கு போனேன். என்னன்னா இல்ல திருஷ்டி சுத்தி போடணும், இந்த ரொம்ப பெரிய பிரம்மாண்டமான வெற்றி இந்த மாநாடு அப்படின்ட்டு ஆலங்கரைச்சி எடுத்துட்டு வந்து கற்பூரம் ஏற்றி எனக்கு திருஷ்டி சுத்தி வெளில போய் வைக்க சொன்னாங்க. அல்லம்மா வேண்டாமா, எனக்கு ஒவ்வொரு மாநாட்டுக்கு இப்படி பண்ணுவாங்களா? இல்ல இந்த இதுதான் பண்ணாங்க. தேர்தல் வெற்றி பெறும்போது சில நேரங்களில் பண்ணுவாங்க. அது அங்க இருந்தவங்க யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்க, செய்ய சொன்னாங்க, செய்யறாங்க. அப்ப நான் எங்க அம்மாவை வந்து காயப்படுத்தணும்னு நான் நினைச்சேன்னா அதெல்லாம் வேண்டாமா, என்னமா இது அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்போம். எங்க அம்மா சொல்லி அதை ரெடி பண்ணிட்டு வர்ற வரல நான் வெளியே நின்னேன். அவங்க அது எனக்கு அதெல்லாம் செஞ்சாங்க, குனிய சொன்னாங்க, கும்பிட சொன்னாங்க, கும்பிட்டேன். இதெல்லாம் எங்க அம்மா சொல்றதை நான் செய்யறேன். அதனால எனக்கு புண்ணியம் கிடைக்கும் அல்லது வந்து அருள், முருகனுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் செய்யல. இது மாதிரி நம்ம வந்து ஒரு விளக்கங்கள் சொல்லும் போது எதிரணியில உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல வீட்டுல உள்ளவங்களை எஜுகேட் பண்ணுங்க, அதுக்கு பிறகு வெளில வந்து திமுக மேல வந்து வைக்க வேண்டியது இல்லைங்க. இது வந்து ஒவ்வொருத்தரும் உணர்வு, அதாவது இது வந்து ஒரு பிலீஃப், அவ்வளவுதான். ஒரு நம்பிக்கை. உண்டு என்றால் உண்டு, இல்லை என்றால் இல்லைங்கிற மாதிரி இது ஒரு நம்பிக்கை. பாஜக தொடர்ச்சியா முன்வைக்கக்கூடிய கருத்து இது. திமுக மேலேயும் சொல்றேன். அந்த நம்பிக்கை வந்து எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைங்கிறத நான் மற்ற மேல திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னுடைய நடவடிக்கைகள் மூலமா அது இல்லாமலும் முடியும், அது இல்லாமலும் இருக்க முடியும். கடவுள் நம்பிக்கை இல்லாமலும் வாழ முடியும். கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு 94, 95 வயசு வரலும் பெரியார் வாழ்ந்தார். கடவுளே 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 சிவனே சிவனேன்னு சொல்றவங்க 35 வயசுல போயிடுறாங்க, 30 வயசுல போயிடுறாங்க. அது நமக்கு அதை கொச்சப்படுத்தல. இதுதான் மனித இயல்பு. நீ என்ன பண்ணாலும் இப்படிதான் உன்னால வாழ முடியும். நீ இப்ப கடவுள் பக்தியோட இருந்தாலும் 100 வயசு மேல வாழ போறதில்ல. கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் நீ 100 வயசு மேல வாழ போறதில்ல, அல்லது 10 வயசுல சாக போறதில்ல.